அனைவருக்கும் தமிழர் திருநாளான தைத் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் செலிப்ரேஷன் நாங்கள் எப்படி பண்ணுவோன்னு அன்பிளான்டாக நடந்த விஷயம் தான் இன்றைக்கி. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு எல்லோரும் அவங்கவுங்க ஊரில் இருப்போன்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் வந்துட்டு சடனாக வந்துட்டு பிளான் பண்ணி ஊருக்கு எல்லாருமே கிளம்பி வந்தாச்சு. ஸோ நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை. 3 வீட்லேயும் கோலம் போட்டு கலர் பொடியெல்லாம் கொடுத்து நைட்டு ஃபுல்லாக ஒரே ஃபன் அண்ட் மூமெண்ட்டாக என்ஜாய் பண்ணி போயிடுச்சு. அரௌண்ட் ஒரு 3 o'clock ஆகிடுச்சு நாங்கள் எல்லார் வீட்லேயும் கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அத்தை குளிச்சுட்டு வந்துட்டு பொங்கல் வைக்க ரெடி ஆகிட்டாங்க. பொங்கல் வழக்கம் போல் நல்லா பொங்கி வந்துச்சு. ஸோ நல்லா பொங்கல் கிண்டி செஞ்சு இறக்கி முடிச்சிட்டாங்க. நம்மளோட பாரம்பரிய முறைப்படி வீட்டு வாசலில் பொங்கல் வச்சு பொங்கல் கொண்டாடுறதே வந்துட்டு தனி சிறப்பு தான். சூரிய பகவானுக்கு வந்துட்டு இந்த பொங்கலை வந்துட்டு நம்ம சமர்ப்பிப்போம். ஸோ உழுதுண்டு வாழ்வோர் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ப வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு வாசலில் பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா காய்கறிகள் எல்லாமே மண்ணிலேருந்து கிடச்சிது பூமி தாய்க்கும் வந்துட்டு நன்றி சொல்லி அப்புறம் எல்லோரும் வந்துட்டு ஒற்றுமையாக கொண்டாடுறது அந்த தை திருநாள். ஸோ அப்படி மனுஷாரம் வந்துட்டு நாங்கள் வாசலில் அத்தையெல்லாம் பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்துட்டு சைமண்டேனியஸாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி வந்துட்டு நல்லா தடபுடலான வந்துட்டு வாழையில சாப்பாடு தான் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா வந்துட்டு சாதம் பண்ணியிருந்தோம். அது கூட வந்துட்டு கதம்ப சாம்பார் எல்லா காய்கறியும் போட்டு வச்சுருந்தோம். அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் வந்துட்டு பூசணிக்காய் பொரியல், அப்புறம் வந்துட்டு ஒரு அவியல், இப்போ சக்கரை பொங்கல், பப்படம், இந்த மாதிரி நிறைய வகைகளை செஞ்சு காய்கறிகள் எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டு சாப்பாடையும் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் எல்லாருமே சாமி கும்பிட்டோம். ஸோ ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. எல்லோரும் இந்த மாதிரி நல்ல நாட்கள் வர்றப்ப தான் ஒற்றுமையாக சேர்ந்து சாமி கும்பிட்டு மன நிறைவாக வந்துட்டு அந்த நாளை கடந்து போவோம். ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்துட்டு நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பண்டிகை 6 மாதத்துக்கு ஒருக்க இருக்குது முழக்க. ஸோ அப்படி தான் வந்துட்டு இந்த நாளை வந்துட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக கடந்து போனோம். அப்புறம் எல்லோரும் வந்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு வலையில் போட்டு எல்லோரும் ஒன்று போல் உட்காந்து சாப்பிட்றதே வந்துட்டு ஒரு தனி சுகம் தான். அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது, எங்கே போனாலும் கிடைக்காது. ஸோ அப்படி தான் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சாப்பாடெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஊரில் வந்துட்டு விளையாட்டு போட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. தைப்பொங்கல் அப்படின்னாலே அந்த விளையாட்டு போட்டியை பார்க்காமையும் நம்ம விளையாடாமையும் எப்படி கடந்து போகும். ஸோ அப்படிங்கிறதுக்காக தான் விளையாட்டு போட்டி நடக்கிற இடத்துக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி போயாச்சு. ஸோ குட்டீஸாக வந்துட்டு நம்மளோட மைண்ட் செட்டும் வந்துட்டு மாறிடும். ஸோ நம்மளோட எண்ணங்கள் வந்துட்டு நிறைவாகிறப்போ வந்துட்டு நம்மளுடைய மனசில் இருக்கிற கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே வந்துட்டு காணாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த குட்டீஸால் விளையாடுறத வந்துட்டு பார்த்துட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு குட்டீஸும் வந்துட்டு களத்தில் இறங்கிட்டாங்க. ஸோ முறுக்கு கடிக்கிற போட்டி தான் ஃபஸ்ட்டாக இறங்கியிருந்தாங்க. ஸோ 2 பசங்களுமே இறங்கியிருந்தாங்க. ஸோ ஆளுக்கு ஒரு பக்கம் ஃபஸ்ட்டில் ஒருத்தரும் லாஸ்ட்டில் ஒருத்தரும் நின்றுட்டு இருந்தால் ஸோ ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு கிடச்சது நம்மால் தான். ஆனால் முறுக்கு கடிச்சிட்டு காமுறுக்க விட்டுட்டான். ஸோ அதனாலேயே என்னமோ அந்த காமுறுக்க கடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சு. ஸோ அதனால் வந்துட்டு வெயிட் பண்ணி பொறுமையாக வந்துட்டு கடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 2வது குட்டீஸ் வந்துட்டு கடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. முறுக்குங்கிற அப்படிங்கிறதுனால அண்ணாந்து கடிக்கிறப்போ கண்ணரில் கூச ஆரம்பிச்சிருச்சு. அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாலியாக அடுத்த விளையாட்டை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்துட்டு கலந்துக்கிட்டாச்சு. நம்ம போகிற எந்த ஸ்போர்ட்ஸுமே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வைக்கிறது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஜாயின் பண்ணியாச்சு. பல பெரிய விளையாட்டுகளுக்கு அடித்தளமே வந்துட்டு நம்ம ஊரில் நடக்கிற இந்த மாதிரி சின்ன விளையாட்டுகள் தான். ஸோ ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த முறுக்கு கடிக்கிறதுல சின்னவனுக்கு வந்துட்டு வாயில் எட்டவே இல்லை. ரொம்ப நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தான். அப்புறம் வந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு கடிச்சு முடிச்சிட்டா. அப்புறம் சாக்கு வைக்கிற போட்டி தான். சாக்கில் வந்துட்டு பசங்க குதிச்சு ஜம்ப் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ குட்டீஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஃபன்னாக ஜாலியாக விளையாடுறது பார்த்தோன்னே நமக்கும் வந்துட்டு விளையாடணும்னு ஆசை வந்துருச்சு. ஸோ பெரியவங்களுக்கு வந்துட்டு லெமன் அண்ட் ஸ்பூன் இந்த மாதிரி மியூசிக் சேர்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ மியூசிக் சேரை மிஸ் பண்ணிவிட்டு லெமன் அண்ட் ஸ்பூன்லேயே அப்படியே ஜாயின் பண்ணியாச்சு. கயிறு இழுக்கிற போட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணியாச்சு. அப்புறம் மிச்சம் விட்ட குறைக்க தொட்ட குறைக்க நம்ம வீட்டில் அவங்களும் வந்துட்டு பானை உடைக்க போகிறேன்ட்டு இறங்கிட்டாங்க. பசங்கள்லாம் கொண்டு பிடிச்சி இழுத்து தள்ளியாச்சு. அவங்களுக்கு கம்பெல்லாம் வாங்கிக்கிட்டு கண்ணை கட்டிட்டு போனார். அவங்க சுற்றிலே பூமியை சுற்றி ஓரளவு வந்துட்டு ஸ்டடியாக நின்றுட்டார். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஹாப்பியாக ஃபன்னாக இந்த மாதிரி நல்ல நாட்களை வந்துட்டு கடந்து போகிறது ரொம்ப மெமரியபிள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணிங்கன்னு மறந்து நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர்.